ಜನನಿ ಜನ್ಮ ಸೌಖ್ಯಾನಂ ವರ್ಧನೆ ಕುಲ ಸಂಪದಂ பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இது கோளாறு பதிகம் என்று சொல்லக்கூடிய பாடல். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்குது? மிக முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். எல்லா ஆலயங்களிலும், சிவாலயங்களிலிருந்து சின்ன ஆலயமாக இருந்தாலும், ஒரு நகரில் ஒரு சின்ன ஒரு ஆலயம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஆலயத்தில் கூட பஞ்சாங்க படனம் என்று சொல்லக்கூடிய அன்றைய நாளில் பஞ்சாங்கம் வாசித்தல் அப்படிங்கிறது உண்டு. ஏன் அந்த பஞ்சாங்கம் வாசிக்கிறோன்னா, திதிவார யோகஸ்ட கரணம் ஜெய்வ, இன்றைக்கி என்ன திதி, இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன ராசி, இன்றைக்கி என்ன கரணம், இன்றைக்கி என்ன யோகம் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி என்ன திதின்னு எனக்கு தெரியாதுங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி என்ன நட்சத்திரமா என்ன நட்சத்திரமாக இருக்கும் தெரியலையே. காலையில் தூங்கி, அதாவது தினசரி கேலண்டரை வீட்டில் பார்க்குறீங்களா? எல்லார் வீட்டில் தேதி கிழிக்கிறத மட்டும் பார்க்கக்கூடாது. அன்றைக்கி என்ன நட்சத்திரம், அன்றைக்கி உங்களுடைய நட்சத்திரம் எதுவும் இருக்கா, அன்றைக்கி என்ன திதி, மேல் நோக்கு நாளா, சம நோக்கு நாளா, கீழ் நோக்கு நாளா, எப்படி இருக்குது, நம்ம இன்றைக்கி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அதுக்காக தான் இந்த கேலண்டர்லாம் கொடுக்கறது. சில பேர் வீட்டில் கேலண்டர்லாம் மாட்டிருப்பீங்களே, அந்த கேலண்டர்லேயே நிறைய இப்போ நல்ல விஷயங்கள்லாம் கேலண்டர்லேயே வந்துடுது. நல்ல நேரம், ராகுகால யமகண்டம்லாம். அப்போது இந்த ராசிக்கெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும், 12 ராசிக்கு எப்படி இருக்கும், மேஷ ராசியிலேருந்து மீன ராசிக்கு எப்படி இருக்கும். மேஷ ராசிக்கு தான் இப்போ சித்திரை மாதம் மேஷ ராசிக்கு சூரியன் வரப்போகிறார். சூரியன் வர்றது சித்திரை 1 மீன ராசிலேருந்து மேஷ ராசிக்கு வந்துடுவார். இப்போ மேஷ ராசிக்கு வந்துட்டால் மேஷத்துலேருந்து இருக்கக்கூடிய மற்ற கிரக அமைப்புக்கெல்லாம் எப்படி இருக்கும், மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் என்ன செய்யணும், செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது, எதில் விழிப்புணர்வோடு இருக்கணும், என்ன செய்யணும், எந்த ஆலயத்துக்கு போகணும், எப்படி பண்ணணும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் ஒரு விஷயமும் நம்ம நிறைய நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகம் அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஊன் உடம்பே ஆலயம்னு சொல்லுவாங்க. நம்ம சுவாமி தெய்வ வழிபாடு, தெய்வ சிந்தனைகள், நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த பஞ்சாங்க படனம் அப்படிங்கிறது, இந்த ஜாதகம், இந்த நம்ம ராசி பலன் பார்க்குறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட தொட்டு வந்தாச்சு. இன்றைக்கும் பாரம்பரியமாக பார்க்குறவங்கெல்லாம் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கும் வெத்தலை, பாக்கு, பழம், பூ தட்டில் எல்லாத்தையும் வச்சு எடுத்துகிட்டு போய் ஜாதகத்தோட இன்றைக்கும் குருக்கள்கிட்ட அதை ஒரு பூவோட ஒரு இதோடு கொடுப்பாங்க. சாமி பொண்ணுக்கு கல்யாணம் வரன்னு பார்க்குறேன், வெத்தலை, பாக்கு, பழம், பூ, மஞ்சள், பூ எல்லாமே வச்சு ஜாதகத்தை வச்சு தட்சிணை வச்சு கொடுத்து இன்றைக்கும் பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணும். இன்றைக்கும் தொட்டு பாரம்பரியமாக இன்றைக்கும் இந்த ஜாதகம் பார்க்கறது, கிரகங்களை வைத்து எப்படி இருக்குது, என்ன கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக சொல்லணும். அதுதான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரியும். கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு எப்படி இருக்குது? சதய நட்சத்திரம் கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. அப்பா, நான் கும்பராசிக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு ஜென்ம சனி மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. இப்போ குடும்பஸ்தானம், குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல சனி இருக்கார். பேசினா பிரச்சனை வரும். சனி முடிஞ்சிடுத்து, ஓகே, ஜென்ம சனி முடிஞ்சிடுத்து, ஓகே, ரைட்டு. இப்போ இடத்துல எந்த ஸ்தானத்தில் இருக்கார்? 2ஆம் இடம், குடும்பஸ்தானம், தன வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்துல இருக்கார். பேசினா பிரச்சனை வரும், கவனமாக பேசுங்க. திடீர் மாற்றம் வாழ்க்கையை ஒரு லெவலுக்கு கொண்டு வரும். ஸோ ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி ஆதிக்கம் கொண்ட ராசி என்பதால் அன்எக்ஸ்பெக்டடான நல்ல மாற்றங்கள்லாம் வரும் காலம் இது. நீ யோசிக்காத இடத்தில் வாய்ப்புகள் திறக்கும். நீ யோசிச்சிருக்கவே மாட்டேன், இந்த இடத்துல நமக்கு கிடைக்குமான்னு, அந்த இடத்துல உனக்கு கிடைக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் உண்டு, திறக்கும். பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆனால் ஒரு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும். மாற்றங்களை பயப்படாமல் ஏற்றுக்கொண்டால் வளர்ச்சி, சக்ஸஸ். ஸோ நீ பயந்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு. பயப்படாமல் இரு, தைரியமாக இருக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். என்னையா எது வந்தாலும் பார்த்துக்கலாம். நம்மளால் முடியாததா? அந்த மாதிரி கும்பராசி நினைக்கணும். கொஞ்சம் நீ பயந்த மாதிரி காமிச்சுட்ட ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான், அவ்வளோதான். அதனால் பயப்படாமல் தைரியமாக, முன் வச்ச காலை பின் வைக்காமல் தைரியமாக போ. நான் உன் கூட இருக்கேன்னு கூட நினச்சிக்கோ. தைரியமாக போ, பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். காதல், திருமணம்லாம் எப்படி இருக்கும்? காதலில் சடன் ட்விஸ்ட். என்ன சமயம் காதலில் ட்விஸ்ட்டுங்கிறீங்க? இருக்கத்தான் இருக்குது, என்ன பண்ணுறது? காதலில் ட்விஸ்ட் இருக்குது. லாங் கேப் இருந்தால் உறவு மீண்டும் சேரும் வாய்ப்பு, கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கோங்க. திருமணம் பார்க்கும் விஷயத்தில் திடீர் முடிவு எடுக்க நேரிடும். தம்பதியர் வாழ்க்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. திருமணம் பார்க்கும் விஷயத்தில் திடீர் முடிவெடுக்க நேரிடும் அப்படின்னு சொன்னால்,
இப்போ ஒரு லவ் பண்ணுறீங்க, ஒரு காதலிக்கிறீங்க, ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ இந்த வருஷம் முடிவு எடுத்தால் தான் உண்டு, அடுத்த வருஷம் முடியாது, இந்த வருஷம் எடுத்தே ஆகணுங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கீங்க. அந்த ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸ் வரும், ஆனால் நீ காமாக இருந்து ஹேண்டில் பண்ணணும். சகோதர உறவுகளுடன் மேம்படும், வீட்டில் புதிய மாற்றங்கள், வீடு ஷிஃப்ட்டு, ரெனோவேஷன் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கையில் வேலை தொழில் 2 கண் மாதிரி, சில பேர் வேலை, சில பேர் தொழில், 2 கண்ணு மாறும். வேலையில் ரோல் சேஞ்ச் அல்லது சடன் ப்ரமோஷன் சான்சஸ். ஐடி தொழில்நுட்ப துறையில் இருப்பவர்களுக்கு growth ஸ்ட்ராங்காக இருக்கும். பிஸ்னஸ் ஐடியா புதிய வெற்றி தரும், இனோவேஷன் நல்லா எல்லாமே நல்லாயிருக்கும். நரம்பு கால்கள் சர்க்குலேஷன் பிரச்சனைகளில் கவனம் தேவை, ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் அவசியம். கால்கள் அப்புறம் நரம்புகள் சர்க்குலேஷன் பிரச்சனைகளில் கவனம் தேவை அப்படின்னு கணிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு கவனமாக இருந்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் அதிகமாக, ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் இருக்குது, அது அவசியம் இருக்குது, பார்த்துக்கோங்க. கோர்ட்டு கேஸ் திடீர் திருப்பம் எடுக்கும், டிவோர்ஸ் விஷயத்தில் அன்எக்ஸ்பெக்டடான செட்டில்மெண்ட்டு நடக்கும். சரி போதும் போ, இதுக்கு மேலே வாய்தான்னு போக வேண்டாம், செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடலாம், வா பார்த்துக்கலாம், இனிமேல் செட்டில்மெண்ட்டு நடக்கும். அன்எக்ஸ்பெக்டடான செட்டில்மெண்ட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்பு பிரபவா வருஷம் தமிழ் புத்தாண்டில் சில பேருக்கு இது மாதிரி இருக்குது. நல்ல முடிவு வரும், வாய்ப்பு அதிகம். ஸோ கவலைப்படாதீங்க. திடீர் பண வரவு, அன்எக்ஸ்பெக்டடான இன்கம் கிடைக்கும். அதே நேரத்தில் சடன் செலவுகளும் வரும். பிளானிங் முக்கியம். நீ என்ன வேணாலும் செலவு பண்ணு, பிளான் பண்ணி பண்ணு. நீ அன்பிளானிங்கோடு இருந்தேன்னா சரியில்லை. வித் பிளான் இஃப் யூ டூ எனிதிங் தட் வில் பிகம் சக்ஸஸ். சரியா? ஒரே விஷயம், நீ கரெக்டாக நீ செஞ்சேன்னா உன்னுடைய முயற்சி உனக்கு எல்லாமே கை கொடுக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கோ. சனிக்கிழமை அனுமன் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமையில் பண்ணு. கருப்பு உளுந்து தானம் கொடுத்தால் சிறப்பு. சரியா? கும்பராசி இந்த பிரபவ வருஷம் தமிழ் புத்தாண்டில் முழு கருப்பு உளுந்து தானம் கொடு. 1/2 கிலோவோ 1/4 கிலோ, ஒன்றால் என்ன முடியுமோ அதை தானம் கொடு. வெத்தலை பாக்கு பழம் வச்சு யாருக்காவது ஒரு பிராமணர்களுக்கு தானம் கொடு. சிறப்பு, நல்லதே நடக்கும். சரியா? சுபம்.